ஒரு பக்கம் பாருங்க, எங்கே பார்த்தாலும் கூட சாராயம். 44,000 கோடி டாஸ்மார்க்ல இருந்து வரக்கூடிய அரசு வருமானம் மட்டுமே. தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி எல்லா இடத்திலும் சொல்றோம். இதை ஆணித்தரமாக சொல்கின்றோம், உறுதியாக சொல்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக கள்ளுக்கடைகளை திறக்கும் என்பதிலே உறுதியோடு இருக்கின்றோம். எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரு வீட்டுல ஒரு குழந்தை இருப்பதற்கு ஒரு 10 பணமர சமங்கையா. 2 குழந்தை ஒரு வீட்டில இருந்து அப்பா அம்மாவை பார்த்துக்குவாங்க எப்படி நம்புறீங்களோ, 10 பணமரம் இருந்து அந்த வருமானம் என்ற 10 பணமரம் உங்களுக்கு கொடுத்துரும். இன்னைக்கு பணமரம் போன்ற ஒரு தங்கத்தை முன்னால் வைத்துக் கொண்டு யாரோ திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய சாராய வியாபாரிகள் டி.ஆர். பாலுவோ ஜெகத் ரட்சகோ நடத்தக்கூடிய சாராய ஆலையிலிருந்து வரக்கூடிய சாராயத்தை வாங்குவதற்கு டாஸ்மாக் தேவைப்படுகிறது. 44% கொள்முதல் ஒரு டாஸ்மாக் ஐயா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாராய ஆலை நடத்தக்கூடிய சாராய ஆலையிலிருந்து வருது. கள்ளுக்கடையை திறந்தால் என்ன தப்பு? அதுவும் குறிப்பாக இந்த பகுதியில சொன்னாங்க, திமுக காரங்க மட்டும் கல்லு கட்டி வித்துக்கலாம்னு சொன்னாங்க. 1 லிட்டர் கல்லு 120 ரூபாய்க்கு விற்கிறாங்க, 120 ரூபாய். 260 நாட்களாக இலாக்கா இல்லாத அமைச்சராக மக்களுடைய வைப்பகத்திலே சம்பளம் போய் கொண்டிருந்தது. 10 நாளைக்கு முன்னாடிதான் அமைச்சர் பதவியை வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதன் மூலமா ஆட்சி பெயில் கிடைக்குமா? அவருடைய தம்பி 280 நாட்களாக அப்ஸ்காண்டிங். ஒரு சாதாரண பிக் பாக்கெட் நம்முடைய காவல்துறை 24 மணி நேரத்தில் பிடிச்சு வந்துருவாங்க. ஆனா 280 நாட்களாக ஒரு அமைச்சருடைய தம்பியை காவல்துறை பிடிக்கவில்லை என்றால் இது தமிழகத்தினுடைய காவல்துறைக்கு தலைகுனிவா இல்லது ஊழல்வாதிகளுக்கு காவல்துறை ஒத்துழைக்கிறதா, அரசாங்கம் ஒத்துழைக்கிறதா நான் சொல்ல விரும்பலை. ஐயா, இந்தியாவில அரசாங்கம் என்றால் கட்சிகள் என்றால் ஊழல். கட்சியும் ஜனநாயகத்தையும் ஊழலை பிடிக்க முடியாது. பாராளுமன்றத்திலே பணத்தை வைத்து குதிரை பேரம் செய்த நாடு. எந்த மந்திரியாக இருந்தாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தை பாருங்க, 35 மந்திரிகள் 17 மந்திரிகள் மீது ஊழல் வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு மந்திரி சிறையில் இருக்கார், ஒரு மந்திரி எந்த நேரமும் சிறைக்கு செல்லக்கூடும் என்று இருக்கிறார். அடுத்த 5 மந்திரிக்கு எப்ப வேண்டுமானாலும் தீர்ப்பு வரும் என்று இருக்கிறார். இந்தியாவில் ஜனநாயகத்தையும் ஊழலையும் பிடிக்க முடியாது. அதில் மோடி என்கின்ற மனிதன் 10 ஆண்டுகளாக நேர்மையான ஒரு ஆட்சியை நடத்த முடியும் என்று காட்டிக் கொண்டிருக்கிறார். ஐயா, நல்ல தலைவனுக்கு இலக்கணம் அந்த தலைவன் மட்டும் நேர்மையாக இருக்கக்கூடாது, சுற்றி இருப்பவர்களும் நேர்மையாக வைத்திருக்க வேண்டும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.